இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இதயத்திற்கான விழாவை கொண்டாடுகிறது. நேற்று தான் நாம் ஏசப்பாவுடைய திரு இதய விழாவை கொண்டாடணும். இன்றைக்கு அன்னை மரியாளுடைய திரு இருதயத்திற்கு மாசற்ற திரு இதயத்திற்கு விழாவை எடுக்கிறது நம்முடைய தாய் திருச்சபையானது. இந்த உலகத்தில் தாய்க்கு ஈடு எதையும் சொல்ல முடியாது. தாய்க்கு ஈடா எதையும் சொல்ல முடியாது. ஒரு திரைப்படம் ஞாபகத்துக்கு வருது. ஏதோ ஒரு படத்தில் ஜனகராஜ் சொல்லுவார், அம்மாவும் கடவுளும் ஒன்று அப்படின்னுவார். அப்புறம் யோசிச்சுட்டு இல்லை கடவுளை விட அம்மா ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லுவார். அதை விளக்கத்தையும் சொல்லுவார். கடவுள் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பிறப்பை கொடுத்துருக்கலாம், நமக்கு உசுரை கொடுத்துருக்கலாம். ஆனால் 10 மாதம் சுமக்கலை பாரு என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது சரியோ தவறோ, அது நம்ம அம்மாவுடைய மகிமையை நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம அன்னை அதாவது ஒரு தாயினுடைய மகிமை நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம இன்னொரு நிகழ்வு ஞாபகம் வருது. ஒரு யூடியூப்பில் அந்த சின்ன குட்டி வீடியோ பார்த்து ஒரு சகோதரி தன் கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. பட்டிமன்ற பேச்சாளர் ராமலிங்கம் அவர் இப்படி சொன்னாராம் ஒரு நிகழ்ச்சியில். அவர் சில பேர் கேள்வி கேட்குறாங்க, அம்மாவை பற்றி திருக்குறள் மாதிரி ஒரு 2 வரியில் சொல்லுங்க ஐயா அப்படின்னு அப்படி சொன்னாங்களாம். அவர்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அந்த ராமலிங்கம் ஐயா சொன்னாங்களாம், அம்மாவை பற்றி 2 வரிகளாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் 2 வரிகளில் சொல்லக்கூடிய வல்லவர் திருவள்ளுவர். அவரே அம்மாவை பற்றி திருக்குறளை ஒரு குறள் கூட சொல்லலை. ஏனென்றால் அன்னையினுடைய பண்பை, ஒரு தாயினுடைய குணத்தை 2 வரியில் அடக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த உண்மைதான். அது அம்மாவுடைய ஒரு மகிமை, அம்மாவுடைய அந்த ஒரு ஒரு தன்மையை 2 வரியில் எப்படி அடக்க முடியும்? இன்னொன்று சொன்னாராம், திருக்குறள் 1330 அந்த மொத்த குறளுமே அறம் சார்ந்தவை. இந்த அறத்துக்கெல்லாம் உருவம் அன்னை மரியா, அன்னை அம்மான்னு சொன்னாராம் அவர் கிராமணி. தாய்க்கு இவ்வளோ பெரிய பேருண்டு. அப்படியே நம்ம அன்னை மரியாளுக்கு வருவோமே, அவங்கள பற்ற தாய் தானே. ஆனால் தம் பிள்ளையே அவங்க பாதுகாக்கலையே, தம் பிள்ளையை அள்ளி கொடுத்துட்டாங்களே. எப்படி யோசிச்சு பாருங்க. எப்படி தன் மகனை அள்ளி கொடுத்துருப்பாங்க அந்த அம்மா. சக்கரையா சொல்கிறாரு, மரியாள் உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும், உன் நெஞ்ச ஒரு கத்தி வச்சு குத்தமா எப்படி இருக்கும், எப்படி துடிப்பு, அப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு வரும். நீ என்ன செய்வியோ என்று ஒரு திருக்கு தரிசனம் சொல்கிறார் சக்கரையா. அந்த அம்மாவுக்கு அப்போ தெரியல, சிலுவை மரத்தடியில் தான் அதை உணர்ந்தாங்க. அம்மா தன் கண் முன்பாகவே தன் பிள்ளை பெரிய வயசாகி கிழவன் கிடையாது, 33 வயது இளைஞன். 30 வருஷமாக தன் பிள்ளை எப்படி வளர்த்து என் பிள்ளை எப்படி ஆளாக்கியிருப்பாங்க. 33 இளைஞனை இந்த ஊரே பார்க்க நடுத்தருவில் இழுத்துட்டு போயிட்டு கண் முன்பாக அடித்து சித்திரவதை செய்து கொன்று தன் மடியில் போடும் பொழுது, இந்த தாய் மடியில் ஒரு கத்தி, என் தாயோடைய இதயத்தில் ஒரு கத்தியாக பாஞ்சிருக்கும். சக்கரையை தப்பாக சொல்லிட்டாரு. ஒரு வாள் ஊடுருவா, நிறைய வாள்னு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த அம்மா அன்னை மரியாள் பட்ட வேதனைக்கு அளவு கிடையாது. வேதனைக்கு அளவு கிடையாது. அந்த இதயம் என்ன பாடுபட்டு இருக்கும். அதனால் அங்கே ஒரு கேள்விக்குறி நிற்குது, யாருக்காக அந்த பாடுகள்? அன்னை மரியாள் யாருக்காக அதை தாங்கிட்டாங்க? அதான் மிக முக்கியம். அதான் மிக முக்கியம். ஏன் இந்த உலகம் தன் மகன் பின்னாடி செல்லணும். தன் மகன் உயிரை விடுவான், அந்த மகன் பின்னாடி இவங்கெல்லாம் போனால் இவர்கள் மீட்படைவார்கள். என் மகனுடைய மரணம் இந்த உலகத்திற்கு மீட்பு. அன்னை மரியாள் தன் மகன் பின்னாடி இந்த உலகமே போட்டுன்னு ஆசைப்பட்டாங்க.
காணா ஒரு நிகழ்ச்சியை பாருங்களேன். அம்மாட்ட வராங்க, யூத பாரம்பரியம் எப்படி ரசம் தீர்ந்து போச்சுன்னா எவ்வளோ அசிங்கம் தெரியுங்களா? அந்த திருமண வீட்டில் அம்மாட்ட வராங்க, அம்மா ரசம் தீர்ந்து போச்சும்மா. என்ன பண்ணுறாங்க, இந்த அப்பெல்லாம் எடுத்து போய்ட்டு, அப்பா ரசம் தீர்ந்து போச்சு அம்மா, ஏதாவது செய்ப்பா. அம்மா என் நேரம் இன்னும் வரலைங்கம்மா. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஒதுங்குறாரு, என் நேரம் இன்னும் வரலைங்கம்மா. அம்மா விட்டாங்களா? சொல்கிறாங்க, அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க, போங்க, அவர் பின்னாடியே போங்க என்று தன்னிடம் அந்த கூட்டத்தை தன் பிள்ளை பின்னாடி அனுப்புகிறாங்க. போ, அவர் அப்படி தான் சொல்லுவார், அவர் பின்னாடியே போங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க, நல்லது நடக்கும். அம்மாவுடைய இதுதான் அம்மாவுடைய தன்மை. இந்த ஆவல் தான் அம்மாவுடைய இதயத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு முதல் வாசிக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பணியை யார் செய்கிறாரோ, நற்செய்தி அறிவிப்பு பணி. இன்னைக்கு அதாவது ஆண்டவர் அந்த ஒரு பாட்டு தான் இன்னைக்கு வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, இப்படிலாம் பாட்டு நிறைய வரும். இதில் நடுவில் வர்ற பகுதி தான் இன்னைக்கு முதல் வாசகம் நமக்கு. இன்னைக்கு இப்படி ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? பிற இனத்தாரிடையேயும் அவர்களுடைய வழி தோன்றும். மக்கள் நடுவில் அவர்கள் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசை பெற்ற வழிமரபனை ஏற்றுக்கொள்வார்கள். கடவுளுடைய ஆவி யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் ஆண்டவர்களை பெரும் மகிழ்ச்சி கொள்வது. இதுதான் மிக முக்கியமான கருத்து தான். அம்மா சொன்னாங்க இல்லையா, ஆண்டவரை என் உள்ளம் ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் பேருவகை கொள்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய கடவுளுடைய ஆவியால் நான் என் மகனை பற்றி உலகத்தை கொடுத்துருக்கிறேன். அம்மாவுடைய ஆன்மா இன்னைக்கும் கடவுளை போற்றிக்கிட்டு இருக்கும். தந்தையான இறைவா, உங்கள் பிள்ளைய இருங்க, அந்த உங்களுடைய பிள்ளையை தாங்கக்கூடிய பேர் எனக்கு கொடுத்தீங்க. நீங்கள் என் வழியாக இந்த உலகம் மீட்பினை பெற்றுக்கொள்ள அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கிருபை யோசிப்பாருன்னு பார்ப்போம். ஆனால் அம்மா இன்றைக்கு இந்த வினாடியும் கூட காணா ஒரு நிகழ்வை போல தங்கிட்ட வர பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைகிட்ட போ, என் பிள்ளைகிட்ட அமைச்சிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு. ஏனென்றால் எப்படி நற்செய்தி அறிவிப்ப இந்த ஆவி இல்லையா, கடவுளுடைய ஆவியை பற்றி நற்செய்தி அறிவிப்பாங்க, அவனுடைய பணிகள்லாம் செய்வாங்க. அது அனைத்தையும் அன்னை மரியாள் செஞ்சாங்க. அன்னை மரியாள் முதல் சீடத்தின்னு சொல்லுவாங்க திருச்சபையில். ஏசப்பா போதிச்சுட்டு இருக்காரு, சொல்கிறாங்க, அப்பா இயேசுவே உங்களுடைய தாயும் சகோதரி வந்திருக்கிறாங்க. யார் என் தாய், யார் என் சகோதரி? கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி நடப்பவரே என் தாயும் சகோதரி சொல்லுவார். இப்போ யோசிச்சு பாருங்க, அன்னை மரியாள் ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்ந்தவர், இதோ உங்களுடைய அடிமை என்று வாழ்ந்தவர். அப்போ பாருங்க பார்ப்போம், சீடருக்கெல்லாம் முதல் சீடர் அன்னை மரியாள். சரிங்களா? அன்னை மரியாள் எப்படி வாக்குறுதி பேழை அங்கு வாக்குறுதி பெட்டகத்தில் இந்த உடன்படிக்கை பேழையிலே ஆண்டுடைய வார்த்தை உள்ளே இருந்ததோ, இங்கே அன்னை மரியாள் உயிருள்ள உடன்படிக்கை பேழை. அம்மாவுடைய பெருமை எப்படி இருந்தோம் என்ன சொல்கிறது? இன்னும் அவர் சொல்லணும், நம்ம அன்னை நம்ம அம்மாவை பற்றி 2 வரை சொல்ல முடியாது. அம்மா பற்றி சொல்ல முடியாது. அவங்க ஒரு 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 புத்தகமாக போடலாமா? முடியாது. அது அவ்வளோதான், சொல்ல முடியாது. நேற்று ஒரு வரி நம்ம பகுதி விட்டு நம்ம தியானம் பண்ணணும். நாம் அதாவது எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் அன்புன்னு படிச்சு நம்ம அதை போலத்தான் அம்மாவும். ஒரு ஞாபகத்துக்கு வருது, இந்த குஜராத் பூகம்பம் நினைக்கிறேன், இந்த பேப்பர் வந்த செய்தி இது. இந்த குஜராத் பூகம்பத்தில் இந்த இடிபாடில் சிக்கி நிறையா எல்லாம் எடுக்கிறாங்க, மீட்பு குழுலாம் போய் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய உடம்பையும் அங்கே எடுக்கிறாங்க. அது 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு சம்திங் இது அந்த உடம்பு எடுக்கிறாங்க. உடம்பு எடுக்கும் பொழுது அந்த தாயினுடைய அந்த உடம்புக்கு உள்பகுதியில் 3 மாத குழந்தையை கண்டுபிடிச்சாங்க. அந்த குழந்தை உயிரோடு இருந்தது. ஒரு இறுக்கமான துணியை போட்டு அந்த பிள்ளையை சுற்றி பில்டிங் விழும்போது தன் முதுகிலே இந்த சுவரை வாங்கி கொண்டு தன் பிள்ளையை உசிரை அப்படியே கையில் அணைச்சிக்கிட்டு அந்த அம்மாவுடைய
அந்த ஒரு புகைப்படம்லாம் பேப்பரில் வந்துச்சுங்க, பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். தன் பிள்ளை வாழ வேண்டும், நான் அழிந்தாலும் பரவாயில்லை, என் மகிழ்ச்சி போனாலும் பரவாயில்லை, என் பிள்ளைங்க வாழ்ந்தா போதும். இப்படி நினைக்கின்ற ஒரே ஜீவன், ஒரே ஆன்மா, ஒரே இதயம் அம்மாவோட இதயமாக தான் இருக்கு. நாம என்ன இப்போ நானே ஒரு தாய்னு வச்சுக்கோமே, என் பிள்ளைங்களுக்கு தான் நான் இறங்குவேன், நான் அடுத்த பிள்ளைங்களுக்கு நான் இறங்க மாட்டேன். நான் இது உண்மைதான். அது சும்மா நம்ம ஒன்றும் பெருமைன்னு சொல்லக்கூடாது, அது உண்மைதான். 10 பிள்ளைங்க இருக்கட்டும், அதாவது என் பிள்ளை நான் பார்க்குற விதம் வேறு தான். அந்த தாயுடைய பட்சம் அங்கே தான் போகும். 10 பிள்ளை கூட இருக்கட்டுமே, 10 பிள்ளைக்கு நான் 10 ரூபா கொடுத்தா கூட என் பிள்ளைக்கு 11 ரூபாயாக கொடுப்பேன். அது இயற்கை ஒன்று. இயற்கை தானே அது. நான் உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்கிறேன்னா. ஆனால் அன்னை மரியாதை யோசிச்சு பார்க்கணும். இந்த உலக மீட்புக்காக ஒரே பிள்ளையை அள்ளி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பெந்தகோஸ்து நிகழ்வை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அம்மா கூடவே இருந்தாங்க பாருங்க, இல்லையா? யோசிச்சு அம்மாவும் எங்கே தனியாக எங்கே போயிருக்கலாம் இல்லையா? இல்லை, கிடையாது. அப்பொழுதும் அன்னை மரியாள் அங்கிருந்த குட்டி திருச்சபையான சீடர்களை, அப்போஸ்தலர்களை ஒன்றிணைத்து வச்சிருந்தாங்க. எப்பா எங்கேயும் சதறி போகாதீங்க, என் பிள்ளை திரும்ப வருவான், என் பிள்ளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறான், உலகம் எங்கும் போய் அறிவுன்னு சொல்லியிருக்கிறான், என்ன பண்ணுங்க, எங்கேயும் நீங்கள் போயிடாதீங்க என்று அந்த அன்றிருந்த குட்டி திருச்சபையை ஒன்று கூட்டி சேர்த்து வைத்திருந்த மகத்தான் திருச்சபை தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. சகோதரர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்னை மரியாளுக்கு திருச்சபையானது இன்னைக்கு விழா எடுக்கிறது. அன்னை மரியாளுடைய இதயம் நமக்காக ஏங்கி தவிக்கிறது. இதயத்திற்கான விழா தான் நின்று. நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு பாஸ்கா விழாவுக்கு போகிறாங்க. ஏசப்பாவுடைய ஒரு நிகழ்வு இது. ஏசப்பாங்க காணாமல் போயிடுறார். கோவிலில் சிறுவன் இயேசு காணாமல் போயிடுறாரு. சுற்றி முடியும் தேடுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, திரும்பி வந்துடுறாங்க இவங்க. சரி பிள்ளை கும்பலை வீடு சேர்ந்தவங்க வந்துடுறாங்க இவங்க. ஊருக்கு போய் பார்க்குறாங்க, பிள்ளைய காணோம். திரும்ப ஓடுறாங்க, எங்கே என் பிள்ளைய காணோம். திரும்ப எருசலேமுக்கு போகிறாங்க. யோசேப்பு ஒரு பக்கம், மதம் ஒரு பக்கம், அலைகிறாங்க, பிள்ளைய காணோம். அன்னை மரியாள் தேடி அலைகிறார் தன் பிள்ளைக்காக. அன்றைக்கு இயேசுவுக்காக தேடி அந்த அம்மாவோட இதயம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேடி அலையுதுங்க. அகஸ்டினு, நீ வந்துறியா, என் கூட வந்துறியா? ஆரோக்கியமா, நீ என் கூட வந்துறியா? பிரான்சிஸு, நீ என் கூட வந்துறியா? வாங்க நம்மெல்லாம் என் பிள்ளைகிட்ட போகலாம் என்று அன்றைக்கு இயேசுவுக்காக தேடி அலைந்த அந்த இதயம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்காகவும் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி காட்சியை நீங்கள் பாருங்க பாப்பா. இன்னைக்கு பரதமாவு காட்சி, ஜெபமாலை சொல்லுங்க, ஜெபமாலை ஜெபிங்க, மீட்பு வரலாறு அம்மா என் பிள்ளைகிட்ட ஜெபிங்க என்று ஜெபிக்க தூண்டுகிற அன்னை மரியாள். ஜெபத்தின் வாயிலா எல்லாம் என் பிள்ளைகிட்ட போங்க என்று அன்று நச்சு வாசகங்களே அன்று தன்னுடைய ஒரே பிள்ளைக்காக தேடி அலைந்த அந்த அம்மாவுடைய மாசற்ற இதயமானது இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்காகவும் தேடி 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 அலைந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க பார்ப்போம். இதோ பார், உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே, எப்பா எங்கேயா போனையா பிள்ளைவி? நம்மளோட வருத்தத்தை பாருங்க பார்ப்பீங்க. மகனே, ஏன் இப்படி செஞ்ச? என்னை விட்டு எங்கே போன? நான் அவருக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி செஞ்ச? இதோ பார், உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உண்மை தேடிக்கொண்டிருந்தோமே. இசப்பக்கிற வார்த்தை அப்படி ஏன் தேடினீங்க சார்? அது விட்டுருவோம், இந்த பகுதி வச்சுக்கணும். மிகுந்த கவலையோடு அன்னை மரியாளுடைய இதயம் நம்ம எல்லோரையும் தேடிக்கிட்டு இருக்குது. சகோதர சகோதரிகளே, அந்த இதயத்திற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சாத்தி கொடுப்போம். அம்மா, உங்களை தேட வேணாம்மா, நீங்கள் நாங்கள் வந்துடுறோம்மா, நாங்கள் வந்துடுறோம். எங்கெல்லாம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகிட்ட கூப்பிட்டு போங்க, நீங்கள் ஏசு அண்ணங்கிட்ட கூப்பிட்டு போங்க, எங்கெல்லாம் பண்ணுங்க, ஏசு அவனை நோக்கி எங்களை வழி நடத்துங்க என்று அம்மாவுடைய பாத்திரம் பற்றுவோம் இல்லையா? எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்கூல் பேர் அமலோர் மேல்நிலை பள்ளி. அந்த ஸ்கூலுக்கு நான் அந்த வழியில் போகும்போதெல்லாம் ஒரு ஆடியோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி, மரியே வாழ்க.
மரியே வாழ்க. அன்னை இன்றி ஏது வெற்றி? அம்மா இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? நீ வெற்றி பெறணுமா? அம்மாவோட பார்த்து. அன்னை இருக்க ஏது தோல்வி? அம்மா இருக்க ஏதையா தோல்வி? என்றால் நம்முடைய இயேசப்பாவுடைய சொல்றது இந்த உலகத்தினுடைய தாய் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லலாம். நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இயேசப்பா. அன்றைக்கு யோவான் சிலுவை மாத்திர யோவான்ட்ட சொல்றாரு, யோவான் இதோ உன் தாய், அம்மா இதோ உன் பிள்ளை. இன்னொரு பொருளாக இந்த உலகத்துக்கு நம்ம சொல்றாரு, இந்த உலகமே பாரு என்னோட தாய், அம்மா இதை பாருங்க, இந்த உலகம் எல்லா பிள்ளைங்களும் உங்க குழந்தைங்க தான் பாருங்க என்று நம்முடைய கரத்தை பற்றி அம்மாவுடைய கரத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டார் இயேசப்பா. எனவே நம்ம எல்லோரும் அந்த தாய் பற்றோடு அந்த இதயம் இயங்கி தவிக்குது. சரி, அன்னைக்கு ஏசப்பா எப்படி கோயிலில் காணாமல் போனார், பெத்தவங்க விட்டு விலகி போயிட்டாரு இல்லையா? அவருக்கு போயிச்சிருந்தாரு. ஓகே, பெத்தவங்க தான் புள்ளோட வழி தெரியும், புள்ள காணாமன்னு சொல்லிட்டு நானும் உன் தந்தையும் நானும் தேடி அலைந்தோமே. அன்று தேடிய அந்த மாதாவுடைய உள்ளம், மாசற்ற இதயம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த இதயத்திற்கு நாம் அமைதி அளிப்போம். அம்மா நாங்களாம் உங்கள் பிள்ளைங்கம்மா, உங்கள் கூட வரோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, கைப்பிடிச்சு என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகிட்ட கூப்பிட்டு போங்க என்று ஆறுதல் வார்த்தையை அன்னை மரியாளுக்கு சொன்னால் அம்மாவோட இதயம் கொஞ்சம் நிம்மதி அடையும். அந்த நிம்மதியை நம்ம அம்மாவை கொடுப்போம்மா? யோசிச்சு பாருங்க. திரும்பவும் சொல்கிறேன், அன்னை இன்றி ஏது வெற்றி? அன்னை இருக்க ஏது தோல்வி? மரியே வாழ்க. நாளை சந்திப்போம். நன்றி.